குழந்தைய நான் வளர்க்கிறேன், என்னமோ பண்றேன். இவனுக்கு என்ன? மாமனும் மருமகனும் சேர்ந்து என்கிட்ட விளையாட்டு காட்டுறானுங்களா? நல்ல காலம் நீ வந்துட்ட, இல்ல இவனுங்களை பீஸ் பீஸ் ஆக்கி இருப்பேன். இவனுக்கு இப்ப என்ன? நாளைக்கு நான் பேசிக்கிறேன். நீங்க கண்ட ஆளுங்களோட சண்டை போடுறதுல அர்த்தமே இல்ல. குழந்தைய யார் தூக்கிட்டு போக முயற்சி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? இனிமேலும் இந்த குழந்தை யாருங்கிறத நான் மறைச்சு வைக்கிறது தப்பு. சொல்லிடுறேன். அப்போ இந்த குழந்தை யாருன்னு உனக்கு முதல்லயே தெரியும்? யாருமே இல்லாம அனாதையா இருந்த எனக்கு என் தோழி வசந்தி தான் என்னை காப்பாத்தினா. நானும் அவளும் ஒரே ஹாஸ்டல்ல ஒரே ரூம்ல தான் தங்கி இருந்தோம். பிரியமுள்ள சாரதா, படிப்பு முடிக்காம எதுக்காக பிரசவ ஆஸ்பத்திரியில மிட்வைஃபா சேர்ந்த? வசந்தி, 50,000 1 லட்சம் வரதட்சணையா கொடுத்து ஒருத்தருக்கு வைஃபா போறதை விட ஆஸ்பத்திரியில கொடுக்குற 400 ரூபாய்க்கு மிட்வைஃபா போறது எவ்வளவோ. வெரி குட், வெரி குட். அது சரி, அப்படி சேர்றதுக்கு இப்ப என்ன அவசரம்? படிச்சு முடிச்சதோ இந்த வேலை கிடைக்குதோ என்னமோ, அதான் கிடைச்சதும் ஜாயின் பண்ணிட்டேன். அடி பைத்தியமே, இதுக்கு நீ அவசரப்பட்டிருக்கவே வேண்டாம். நம்ம நாட்டுல இந்த வேலை எப்ப வேணாலும் கிடைக்குமே. எப்படி சொல்ற? நம்ம ஜனங்க நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு போறத பார்த்தா இனிமே நம்ம நாட்டுல பிரசவ ஆஸ்பத்திரிங்க தான் அதிகமா கட்டுவாங்க போல இருக்கு. ரொம்ப கரெக்ட். இந்த பர்த் கண்ட்ரோல கண்ட்ரோல் பண்றது நம்ம நாட்டுல கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலதான் அந்த பர்த்தே வேண்டாம்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்ல. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். எவங்கிட்டயாவது மாட்டிக்கிட்டு நீ அவஸ்தைப்பட போற. பாக்கலாமா? பாத்துக்கிட்டே இரு. உன் முதல் பிரசவத்தை நான் தான் பார்க்க போறேன். நான் தான் கல்யாணம் வேணாம் சொல்றேன்ல, அப்புறம் என்ன பிரசவம் பேசிட்டு இருக்க? இப்படி பேசுறவங்களை நான் நிறைய பேரை பாத்திருக்கேன். முதல்ல அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏ சாரதா, இந்த மாதிரி பேசினா எனக்கு ரொம்ப கோபம் வரும். கோபம் வந்தா என்ன செய்வீங்களா? என்ன செய்வேனா? உன்ன நிஜமா பயந்துட்டியா? சாரதா, சாரதா. எக்ஸ்கியூஸ் மீ, அனுராதா ரமணன் புக்ஸ் மொத்த கலெக்ஷன் இருக்கா? ஒரு சிலது இருக்கு, பாக்கி எல்லாம் வெளியே போயிருக்கு. சிவசங்கரி நாவல் வெட்கம் கெட்டவர்கள் மட்டும்தான் இருக்கு. சரி, அந்த வெட்கம் கெட்டவர்களை கொடுங்க, எப்படி கெட்டாங்கன்னு படிச்சு பார்க்கலாம். இந்தாங்க. ஹலோ துரை சார், சௌக்கியமா? நீ சாரதா சார், துரைக்கண்ணு தலைவர், பெரிய பேச்சாளர். வணக்கம். என்ன சார் லைப்ரரி பக்கம்? மக்களை காப்பாத்துறதுக்கு பழைய தலைவர்கள் ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். மக்களை நீங்க எங்க சார் காப்பாத்துறீங்க? அரிசி, கோதுமை, கத்திரிக்காய், டொமேட்டோ, வெங்காயம், பச்சைக்காய் அதெல்லாம் தானா விளைஞ்சு காப்பாத்துது. ஆனா மீட்டிங்ல மட்டும் நீங்க ஜனங்களை பார்த்து டேபிள குத்தி குத்தி நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வெரி குட், புத்திசாலித்தனமா பேசுறேன். ஆனா பேசும்போது கொஞ்சம் பொடி வச்சு பேசுறேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் a clever girl. வாடி போலாம். இருடி சார், அடுத்த மீட்டிங் நீ தான் சொல்லணும். ஐயோ, நான் நம்ம மீட்டிங் பத்தி கேட்கல, பப்ளிக் மீட்டிங் பத்தி கேட்டேன். ஓ அதுவா? நாளைக்கு 6:30க்கு பீச்ல இருக்கு. நான் ஒரு 9 மணிக்கு தான் வருவேன். பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்க பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, உன் பேச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சார், see you. Bye. Bye. வாடி. உன் தலைவரை பத்தி புது தகவல் ஏதாவது? என்னடி? யாருமே யாரடி அவன்? துரைக்கண்ணா, என்னமோ கல்யாணம் வேண்டாம், குழந்தை வேண்டாம், குடும்பம் வேண்டாம்னு வீராப்பு பேசிட்டு இப்படி ஏமாந்து வந்து நிக்கிறியேடி. இல்லடி, அவர் நீ ஏமாத்த மாட்டாரு, என்ன வாழ வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் எவ்வளவு பெரிய ஆளு, ஆல் இந்தியா லெவல்ல நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து இப்படி வந்து நிக்கிறியே, என் படிக்க பச்சளைய சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறா? ஹாஸ்டல் பொண்ணு, படிச்ச பொண்ணு, மருந்து மாத்திரை எல்லாம் தெரியாது. பேசாம அத கலைச்சிடு. கலைக்கிறதுக்கு இது ஒண்ணு கட்சி இல்ல. நல்லாவே பேசுற. இத பாரு, கலைக்காம இருக்கிறதுக்கு இது ஒண்ணு நாட்டு ஆள போற குழந்தை இல்ல. 10ஓட 11, அத்தோட இது ஒண்ணு. அப்படின்னா என்னோட பழகும் போது உன்னை தவிர வேற யாரையும் நினைக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற, உன்னை வாழ வைக்கிற, அப்படி இப்படின்னு ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தீங்களே, அதெல்லாம் வாக்குறுதி மட்டும்தான் நாங்க கொடுப்போம். அது உனக்கு தெரியாது? தெரிஞ்சுதான் கேக்குறேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு வழி சொல்லுங்க. வயித்துல வளர்ற குழந்தைய அழிச்சிட்டு வா. நீ வாழ்றதுக்கு
அப்புறமா நான் வழி காட்டுறேன். ச்சே! ஈவு இறக்கம் இல்லாத பாவி, உனக்கு எல்லாம் தலைவருங்கிற பட்டம் வேற. அட கொடுத்தவங்களே கவலைப்படல, நீ ஏண்டி கவலைப்படுற? முதல்ல இடத்த காலி பண்ணு. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். குடும்பம் நடத்த போறியா? என்ன செய்வ? இந்த ஊரையே கூட்டி இங்கேயே நியாயம் கேட்பேன். பெரிய தொடப்பமா வச்சு கூட்டு. இங்க ஏகப்பட்ட குப்பை இருக்கு. பெரிய கண்ணகி நியாயம் கேட்க வந்துட்டா. போடி வழிய. நம்பிக்கையோட துரக்கண்ணு கிட்ட போன வசந்தி ஏமாற்றத்தோட திரும்பினா. தான் ஏமாந்ததை நினைச்சு கத்துனா கதறினா. நானும் எவ்வளவோ அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். வாழ்க்கையில ஏமாந்த அவளை என்னால சமாதானப்படுத்தவே முடியல. பட்டாம்பூச்சி போல இருந்த என் வசந்தி பட்ட மரம் போல ஆயிட்டோம். அவ பிரம்ம பிடிச்சவ போல தன் நிலைமை நினைச்சு நொந்துகிட்டே இருந்தா. ஒரு நாள் அவ தன்னை அழிச்சுக்கவும் முயற்சி பண்ணா. நல்ல காலம், அன்னைக்கு நான் அதை பார்த்துட்டேன். 5-6 மாசம் கழிச்சு வசந்தி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா. சாரதா, நான் இனிமே பழைக்க மாட்டேன். நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். வசந்தி, வேணா சாரதா, வேணா என்னை காப்பாத்த முயற்சி பண்ணாதே. எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுமா. என் குழந்தை அனாதை ஆயிடக்கூடாது. என் குழந்தைய அவர் தன் குழந்தையா ஏத்துக்கணும். செய்வியா? செய்யறமா. வசந்தி, உன்னை நம்பிட்டா. வசந்தி, வசந்தி, என் தோழியோட கடைசி ஆசை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அந்த துரக்கண்ண குழந்தையோட போய் பார்த்தேன். அவர் வெளிநாடு போயிருக்கிறதா சொன்னாங்க. 8-9 மாசம் கழிச்சு திரும்பி வந்தார். அவரை போய் பார்த்து இந்த குழந்தையை ஏத்துக்க சொல்லி கேட்டேன். என்ன துணிச்சல் இருந்தா ஏதோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து ஏன் குழந்தைன்னு சொல்லுவேன். இறக்கமில்லாம பேசாதீங்க. இது உங்களுக்கு பிறந்த குழந்தைதான். நான் பெத்த குழந்தையா? எவனோ பெத்த குழந்தைக்கு ஏன் இன்சில் போட பாக்குற? என்ன விளையாடுறிய? விளையாடல. இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி ஊர் உலகத்துல உன்னோட குழந்தைதானே நிரூபிக்கிற பாரு. மிரட்டுறியா? மிரட்டுறது என்ன? இந்த குழந்தை உன்னதுதானே மீட்டிங் போட்டே சொல்லுவேன். நீயும் குழந்தையும் உயிரோட இருந்தாதானே மீட்டிங் போட்டு சொல்லுவேன். டேய்,
மறுபடியும் போய் நான் அந்த இடத்துல குழந்தையை தேடினேன். குழந்தைய யாரோ ஒரு ரிக்ஷாக்காரன் எடுத்துட்டு போனதா சொன்னாங்க. குழந்தைய தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கும் போதுதான் உங்களை நான் கோயில்ல சந்திச்சேன். இந்த குழந்தைக்காக தான் உங்களோட நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு உங்களை விட பாதுகாப்பானவர் வேற யாருமே இருக்க முடியாதுந்தா இங்கேயே தங்கினேன். இப்படி ஒரு நயவஞ்சகனையா நான் பெரிய மனுஷனா ஏத்துக்கிட்டேன். இப்படி ஒரு அயோக்கிய நான் ஜனங்க கிட்ட பழக விட்டேன். இவனுக்கா என் உழைப்பு பூரா வீணாக்குனேன். இப்பவே போறேன். இந்த குழந்தைக்கு அவன் அப்பன்னு ஒத்துக்க வைக்கிறேன். துறக்கண்ணு துறக்கண்ணு துறக்கண்ணு. ஏய், என்னடா மரியாதை இல்லாம முழு பெயரை சொல்ற அளவுக்கு ஆளாயிட்டியா? உனக்கு மரியாதையா? உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம உன் உண்மையான உருவம் என்னன்னு புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் என் வாழ்க்கையவே உனக்காக வீணாக்கிட்டேன். இன்னைக்கு தான் உன்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். விஷயம் என்ன நறுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு போ. இது உனக்கு சேரி இல்ல, நீ சத்தம் போட்டு பேசுறதுக்கு. இது பங்களா ஏரியா. இந்த மாதிரி பங்களாவில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் எங்கள மாதிரி ஏழைகளோட உழைப்பு இருக்கு. அதை மறந்துடாத. ஷட் அப். பாயிண்ட்க்கு வா மேன். நீ என் வீட்டுக்கு வந்தப்போ சாரதாவை பார்த்து முடிச்ச முடி எதுக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா உளர்ற? உணரல, உண்மையத்தான் சொல்றேன். நான் வளர்க்கிற குழந்தை சாரதாவோட சிநேகிதி பக்கம் பிறந்தது. மரியாதை அந்த குழந்தைய ஏத்துக்க. எவனுக்கோ பிறந்த குழந்தைய என்ன என்ன ஏத்துக்க சொல்ற? எவனுக்கோ பிறக்கல, உனக்கு பிறந்ததுதான். நீ வசந்திக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணதுல இருந்து அவ குழந்தைய கொல்ல முயற்சி பண்ண வரைக்கும் எல்லாத்தையும் சாரதா என்கிட்ட சொல்லிட்டான். மரியாதையா அந்த குழந்தைக்கு தகப்பனுங்கிற அந்தஸ்தை கொடு. கொடுக்கலன்னா குடுக்க வைப்பேன். முடிஞ்சா செய். இப்ப போயிடு, இல்லன்னா போனாமாயிடுவ. அதுக்கு முன்னால அந்த குழந்தைய மக்கள் மத்தியில ஒண்ணுதான் ஏத்துக்க வைக்கல, நான் மாறி இல்ல. சவாரி இருந்தாதான் ரிக்ஷா ஓட்ட முடியும். ரிக்ஷா ஓட்ட சவாரி வேணுங்கிற. சவாரி இல்லாம ரிக்ஷா ஓட்ட முடியாதுன்னு சொல்றேன். அதான் சொல்ல வந்தேன். ஏப்பா, நீங்க எல்லாரும் இங்கே பர்மனண்டா உள்ளவங்களா? இல்லைங்க, ராத்திரியான அவங்க வீடுகளுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போகாம இங்கே குடுத்தனம் பண்ண முடியும்? நீங்க எல்லாரும் இந்த ஸ்டாண்ட்லயே உள்ளவங்களான்னு கேட்டேன். எதுக்கு சார் கேக்குறீங்க? இந்த ரிக்ஷா மாறி ஒருத்தர் இருக்கானாமே, அவனை பார்க்கணும். என்ன சார், அவன் பேர்ல எதனாவது சம்மந்தம் வந்துதா? இல்லன்னா வக்கீல் வந்து நம்ம கையில கேட்பாரா? அதான பார்த்தேன். அவன் சும்மா இருந்தாலும் அவன் வாய் சும்மா இருக்காதே. கரெக்டுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அவனுக்கு செம சொத்து வந்திருக்கு. சொத்தா? ஆமாப்பா. அது வர நீங்க கேட்ட மாதிரி. ஏப்பா, நீதான் மாறிய? ஆமா. ஏன் சார்? கொஞ்ச நாளைக்கு முன்ன நீங்க ஒரு குழந்தைய கண்டெடுத்தியா? அனாதையா கிடந்தது, நான் எடுத்துட்டு வந்தேன். அந்த குழந்தைக்கு சொந்தம் யாரும் வந்தா கூட நான் விசாரிக்காம கொடுக்க மாட்டாங்க. நல்லா விசாரிச்சுக்கோ. ஆனா இப்போ உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அதிர்ஷ்டமா? எனக்கா? என்னங்க சொல்றேன். சிங்கப்பூர்ல அந்த குழந்தையோட தாத்தா இருந்தாரு, இப்ப செத்துட்டாரு. ஏகப்பட்ட சொத்து, எல்லாத்துக்கும் அந்த குழந்தை தான் வாரிசு. அது குழந்தையா இருக்கு அப்படின்னால அந்த சொத்து உரிமை கார்டியனுக்கு, அதாவது அதை காப்பாத்துறவனுக்கு. நான் தாங்க காப்பாத்திட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப சொத்து உனக்கு தான் சேரணும். அந்த உயிர் எங்கிட்ட தான் இருக்கு. அது விஷயமா அவங்க கூட கொஞ்சம் பேசணும். நீங்க வீட்டுக்கு வர்றியா? வர்றேங்க. வா. டேய், பாத்தீங்களா? சிங்கப்பூர் ஏகப்பட்ட சொத்து. மாறி ரிக்ஷா அதை விட்டுக்கிறாசே. நான் வச்சுக்கிறேன்னே. ஏறிக்குப்பா. சார், அன்னைக்கு என்ன நடிக்க கூப்பிட்டீங்க, இன்னைக்கு எனக்காக நீங்க நடிக்க வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ ஒரு குழந்தைக்காக இதெல்லாம் செய்யற, அதுக்கு நான் உதவி பண்றேன். இது மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்ன கேளு, நான் செய்யறேன். ரொம்ப சந்தோஷங்க. அஞ்சல, நீ கவலையே படாத. கண்டதெல்லாம் போட்டு மனச குழப்பிக்காத. பிரமாதமான இடம். மாமா. 10 ஏக்கர் நிலம் பாக்கு மாமா. கூட மாப்பிளை மாமா, மாமா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? மாறி குழந்தை வச்சுக்கிறானே, அது அவன் குழந்தை இல்ல, அந்த பொம்பளை பொண்ணு இல்ல. என்னது? அவங்க குழந்தை இல்லையா? ஏண்டா, அன்னைக்கு நீதானே அழுத்தி சொன்ன அவங்க குழந்தைன்னு. நான் மட்டுமா சொல்லி, நான் ஊர்ல எல்லாம் சோமாரி என்ன சொன்னானுங்க. மாமா, அந்த குழந்தை பெரிய பணக்கார குழந்தையா. ஆம்பளை குழந்தை பொட்டை குழந்தை பாத்துருக்கிறேன். அது என்னடா பணக்கார குழந்தை? அட நீ ஒண்ணு மாமா, சிங்கப்பூர்ல
கடலுக்கு அந்த பக்கம் சிங்கப்பூர், அங்க குழந்தையோட தாய்வழி தாத்தா லட்சமா சொத்தை குழந்தை மேல எழுதி வச்சுட்டு செத்துட்டாராம். ஒரு வக்கீல் வந்து சொல்றாரு, அந்த குழந்தைய யாரு வளர்க்குறாங்களோ அந்த கார்டியனுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் சேரும்னு. நம்ம மாறி இல்ல, மாறிய கூட இட்டு போட்டாரு அந்த வக்கீலு. மாமா, அந்த சொத்தெல்லாம் மாறிக்கு தான் சேர போகுது. எனக்கு அப்ப தெரியண்டா, அவனுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். மாமா, புரியாம பேசாத. யாருக்கோ கிடைக்க வேண்டிய சொத்து இந்த அனாதை பையில கிடைக்கிறதா? விடக்கூடாது. ஊரை விட்டு பொழைக்க வந்த பையன் இதெல்லாம் அள்ளி போடுறதா? மாமா, அது நம்ம ஊரு குழந்தை, நம்ம ஊரு குப்பை தொட்டி. குப்பை தொட்டி ஊரார் சொத்துக்கு ஆசைப்படுறது உன்னோடவே இருக்கட்டும். உன் பேச்ச கிட்ட அந்த புள்ளைய தப்பா வர. இனி அவனை பத்தி ஏதாவது பேசுற உன்னை பொண்ணே போடு. போடா வெளியே, போடா வெளியே. அப்பா, நான் ஒரு தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ கவலையே படாதம்மா. மாறி என் புள்ள மாறி. நானே நேர்ல போய் பேசி சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துடுறேன். அப்ப அந்த மாறி கோடிக்கணக்கான சொத்துக்களை அடைய போறானா? அது நடக்க விட கூடாதுங்க. நீ சொல்லக்கூடாது. நான் யாரு, என்னுடைய அந்தஸ்து என்ன, என் செல்வாக்கு என்ன, அந்த குழந்தையும் அதனுடைய சொத்தையும் எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும். என்ன, அந்த குழந்தை உங்களுது இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சார். நாங்க தேவைன்னா அணைச்சுக்குவோம், தேவையில்லைன்னா உனக்கு ஏன் இந்த விஷயத்துல அக்கறை? அஞ்சல எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைக்க கூடாது சார். அவன் கோடீஸ்வரனா வசதியா வாழக்கூடாது சார். உங்ககிட்ட இருக்கிற இந்த குணம் இருக்கே, இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கே அந்த குழந்தைய சொத்துக்காக என்னது நான் ஏத்துக்க போறேன். சீக்கிரமா செய் சார். எங்க ஏரியாவில் ஏற்கனவே உனக்கு கெட்ட பேரு. ஊர் பூரா அவன் பக்கம் பணம் வந்து பச்சா கால் செருப்பா இருப்பேன் நான் தான். மோசம் பேஷம் போட்டா சுடு நெருப்பா கொதிப்பேன் நான் தான். தாய போல வாழும் பேருக்கு நாய போல உழைப்பேன். உறவை வச்சு பழகும் பேருக்கு உயிரை கூட கொடுப்பேன். வெறும் பாச்சா காட்டி ஏதா போதும் சந்தியில் நிக்க வைப்ப சத்தியத்தை கக்க வைப்பேன். வந்திருக்க மன்னனுக்கு நம்முடைய அண்ணனுக்கு பாடு பல்லாண்டு. கொடுங்கடி வந்தனுக்கு பூசங்கடி சந்தனுக்கு போகும் செண்டு. நல்லபடி நல்லவர் பிள்ளை குணம் கொண்டவர் நல்லபடி வாழணும் நாம
நாம பார்க்கணும் இங்கிருக்கும் மக்கள் எல்லாம் வாழ்த்துக்களை கூறணும் மாரியண்ணா வாழ்க வந்திருக்கும் மன்னனுக்கு நம்முடைய அன்பனுக்கு பாடு பல்லாண்டு புதுநடி வந்தனுக்கு புதுநடி வந்தனுக்கு ஓம் மாறி என்ன மன்னிச்சிரு. இந்த கண்ணீருக்கு என்ன கதைன்னு எனக்கு தெரியலையே. இல்லப்பா, இது உண்மையான கண்ணீர். இந்த கண்ணீருக்கு முன்னால நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். என் வீட்டுல எந்த பக்கம் பார்த்தாலும் என் குழந்தை செல்வம் என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு. அதனாலதான் இங்க வந்தேன். நான் செல்வத்தை விட குழந்தை செல்வம் தான் முக்கியம் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதனாலதான் உடையவன் கேக்குறான், கேட்டா குத்துற வேண்டியதானே. இதே உடையவன் அன்னைக்கு இந்த உடமை வேணான்ட்டான்டா. இன்னைக்கு சொத்து வந்ததுக்கு அப்புறம் கேட்டா என்ன கதை? ஏதாவது தில்லுமுல்லா? ஏன் நீ தில்லுமுல்லு பண்ணல? அடச்சி, சொத்து இல்லாம நடு ரோட்ல இந்த குழந்தை கடத்த எடுத்து வளர்த்தவன்டா. சொத்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா. எனக்கு எதுவுமே வேணாம், என் குழந்தை மட்டும் கிடைச்சா போதும். பிளீஸ் குழந்தைய கொடுத்துரு மாதிரி. மாறி, அவரு ரொம்ப பாசத்தோட அழறாரு. குழந்தைய கொடுத்துருப்பா. கொடுக்க சொல்றீங்களா? ஆமா. இந்த குழந்தைய கொடுத்துடலாமா? நல்லா பார்த்து சொல்லுங்க. குழந்தைய கொடுத்துடலாமா? நான் கொடுக்க மாட்டேன். எந்த மேடை இவங்க நம்புறாங்களோ அதே மேடை மேல ஏறி இந்த குழந்தை என்னதான்னு ஏத்துக்கிட்டா நான் கொடுக்குறேன். இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த குழந்தை, இந்த மழலை செல்வம் என்னுடையதான்னு உங்க எல்லாரும் முன்னாடியே ஏத்துக்கிறேன். இப்படி நான் ஏத்துக்கிறதுனால என் மனைவிக்கு செஞ்ச பாவத்திலிருந்து கொடுத்துரு. வேணாம் சார், இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. நாளைக்கு இந்த குழந்தைக்கு உண்டான சொத்து, அதுக்குண்டான தஸ்தாவேஜ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். தஸ்தாவேஜ் முக்கியம் இல்லப்பா, என் குழந்தை தான் எனக்கு முக்கியம். அதை கொடுத்துரு மாதிரி. அஞ்சல,